அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் தேங்காய் பன். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் பால் எடுத்துக்கிறேன். பால் கொஞ்சம் வாமாக எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கேர்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். அது கூட 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ அதுக்குள்ளே ஒரு பவுலில் 2 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி டோட கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பருத்தி ஒரு 1 hour வந்து இதை அப்படியே விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ளே ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, ஸோ நான் நார்மல் கோகோனட்டே எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது கூட 4 டீஸ்பூன் சுகர், 2 ஏலக்காய், கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டோ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை பன் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கனால மாவு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் கையை வச்சு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டோ வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து 2 பன் கிட்ட அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பட்டர் ஷீட்டு கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டோவை ஒரு பிளேட்டில் வச்சு அதில் இந்த கோகோனட் ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தாராளமாக தான் வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி இன்னொரையும் நான் பரத்தி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதுக்கு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதுக்கு மேலே நான் மில்க் வாஷ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எக் வாஷ் கூட கொடுத்துக்கலாம். நான் மில்க் வாஷ் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோவை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் அதை அப்படியே மூடி வச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து கலர் வராது, ஏன்னா நம்ம ஓடிஜியில் வைக்கல. ஓடிஜியில் வச்சா தான் கலர் வரும். ஆனால் பன்னு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது கலருக்காக நான் வந்து ஒரு தோசை சட்டியில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்மியான டேஸ்டான ஹோம்மேட் தேங்காய் பன் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரஹீமா ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.